அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தார். அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 7. அந்த 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம், 7ஆம் வீட்டிற்குரிய அதிபதி 2ஆம் பாவத்தில் லக்னத்துக்கு அடுத்த இடமா இருக்கிற 2ஆம் பாவத்தில் 2ஆம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? 7ங்கிறது வாழ்க்கை துணை குறிக்கிறது இல்லைங்களா? இப்ப வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அதிபதி வருமானத்தை குறிக்கக்கூடிய குடும்பம், வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தை குறிக்கிற 2ல் போய் உட்காருகிற போது அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக அந்த ஜாதகருக்கு, சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வருமானம் வரும். சரிங்களா? எந்த ஜாதகருடைய 7ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாங்களோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் கிடைக்கும். ஆனா இந்த ஜோதிட விதிய நம்ம பெண்கள் ஜாதகத்தில் பெருசு எடுத்துக்க வேண்டியது இல்லை. 7ஆம் அதிபதி 2ல் இருந்தா வாழ்க்கை துணையால வருமானம் கிடைக்குங்கிற இந்த விதிய பெண்கள் ஜாதகத்தில் நம்ம ஒரு கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, ஒரு பெண்ணுக்கு சம்பாரிச்சு கொடுத்து அந்த பெண்ணை, மனைவியை காப்பாற்ற வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்குது இல்லைங்களா? அது பெண் ஜாதகத்துல அந்த 2ல் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, கட்டின புருஷங்கிறவன் பொண்டாட்டி காப்பாற்றணும், சம்பாரிச்சு காப்பாற்றணும் இல்லைங்களா? தாலி கட்டிய மனைவியை, பெற்ற குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை இயற்கையாகவே ஒரு கணவனுக்கு இருக்கிறது, ஒரு ஆணுக்கு இருக்கிறது. அப்படி சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறவன் தான் ஆம்பளை, இல்லைன்னா இல்ல. சரிங்களா? ஒரு ஆண் மகன்னா சம்பாரிச்சு மனைவி குழந்தைகளை காப்பாத்தணும், அவன் தான் ஆண் மகன். அதனால ஒரு பெண் ஜாதகத்துல 7வது 2ல் இருக்குது இல்ல, அதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனா ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 2ல் இருந்தா மனைவியால் வருமானம் வரும் அப்படிங்கிற விதிய நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அந்த காலத்தை விட இந்த காலத்துக்கு அது பொருத்தமா இருக்கு. பழங்காலத்தை விட 7ஆம் அதிபதி 2ல் இருந்தால், ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 2ல் இருந்தால் மனைவியால் வருமானம் வரும் அப்படிங்கிற விதி, பலன் இந்த காலத்துக்கு அது ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா துறைகளிலேயும் பெண்கள் வந்துட்டாங்க இல்லைங்களா? ஆணுக்கு இணையாக படிக்கிற, இன்னும் சொல்ல போனால் ஆணை விட சிறந்த வகையில் படிக்கிற, ஆணுக்கு இணையாக எல்லா துறைகளிலேயும் ஈடுபடுகிற, சம்பாதிக்கிற அமைப்புல இன்னைக்கு பெண்கள் ஏராளமாக சரி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இல்லைங்களா? அதனால இந்த ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 2ல் இருந்தா வாழ்க்கை துணையால் வருமானம் கிடைக்குங்கிறது பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த காலத்துல அப்படிப்பட்ட பொண்டாட்டி வருவாங்க, சம்பாதிக்கக்கூடிய மனைவியா வருவாங்க. அதுலயும் இந்த காலத்துல பெரிய நகரங்கள்ல, நான் சொல்வது பெரும் நகரங்கள், ஒருத்தன் ஆம்பளை ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க, அதை வச்சு குடும்பம் நடத்த முடியுங்கிறீங்க? குழப்பத்துல நடத்த முடியுமா? பெரும் நகரங்கள்ல, சிட்டியில வாடகைக்கும் குறைஞ்சபட்சம் ஓரளவு நல்ல வீடு இருந்தாலும் 15,000 வாடகை, தண்ணிக்கு, கரண்ட்டுக்கு, அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த மெயின்டைன் சார்ஜ் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க, எல்லாம் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல அதே வருது இல்லைங்களா? அப்போ ஒரு சுமாரான வருமானம் வாங்குறவன் படிச்சுட்டு அவன் ஜாதகப்படி கொஞ்சம் சுமாரான வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த 20,000 25,000 வாங்கி பெரும் நகரங்கள் வாழ முடியுமா? இருக்கிற வீட்டுக்கும் தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் சரியா இருக்கு, சோத்துக்கு என்ன பண்றது? அப்ப இந்த மாதிரி அமைப்புல இந்த மாதிரி வருமானம் உள்ளவங்களுக்கு 7ஆம் அதிபதி 2ல் இருந்துச்சுன்னா அப்போ வரக்கூடிய மனைவி மூலம் வருமானம் வரும். அப்பத்தான் ஓரளவுக்கு பெரும் நகரங்கள்ல வாழணும்னா, அங்க வேலை கிடைச்சு வேலை பார்த்து வாழணும்னா 2 பேர் சம்பாரிச்சாதான், ஒருத்தர் சம்பளம், ஒருத்தர் சம்பாதிக்கிற காசு இதுக்கே போயிடும், வாடகைக்கும் கரண்ட்டுக்கும் தண்ணிக்கே போயிடும். இன்னொருத்தர் சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்காக, சோத்துக்காக. ஒரு பெரும் நகரங்கள்ல ஓரளவுக்கு மனுஷனா வாழணும்னா குறைந்தபட்சம் 50,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கும். வாடகை வீட்டில் இருந்தா, சொந்த வீடு இருந்தா பிரச்சனை இல்லைங்க.
வாடகை வீட்டுல இருந்து. அதே அந்த 20,000 25,000 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு கிராமப்புறம் கிராமம் சார்ந்த சிறிய நகரங்கள்ல போகுது, அருமையா போகுது. ஆனா பெரும் நகரங்கள்ல முடியாது. 2 பேரும் சம்பாதிக்கணும் இல்லைங்களா? 50,000 மேல ஒரு குடும்பத்துக்கு வருமானம் வந்தாதான் மனுஷ பொழப்பு பெருநகரத்துல பொழைக்க முடியும். இல்லைன்னா அது நாய் பொழப்பா போயிடும். இல்லைங்களா? இந்த இடத்துல திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்த கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னார். அதுக்கு டாக்டர் மூவா என்ன விளக்கம் கொடுத்தாரு தெரியுங்களா? இல்வாழ்க்கை கேட்ட நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணை ஆவாள்னார். மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்த கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. அதாவது குடும்பத்துக்கேற்ற நற்பண்பும் இருந்து, அது போக சம்பாரிச்சு வர்றான் பாரு புருஷன், அவன் எவ்வளவு சம்பாரிச்சு வர்றான்னா அந்த பணத்துல வாழ்க்கை நடத்தணும். அந்த காசுக்குள்ளதான் குடும்பம் நடத்தணும். இல்வாழ்க்கைக்கேற்ற நற்பண்புடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணையாவாள் அப்படின்னு திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கார். இந்த குறள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு படிச்ச பிள்ளைகிட்ட போய், பொட்ட பிள்ளைகிட்ட, நல்லா படிச்ச பிள்ளைங்க பாருங்க, அந்த படிச்ச பிள்ளைகிட்ட போய், இங்க பாரமணி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற, என்ன நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? கட்டின புருஷன் எவ்வளவு சம்பாதிச்சு வரானோ அந்த காசுக்குள்ளதான் கரெக்டா நீ குடும்பம் நடத்திக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரியா? மனைத்தக்க மாண்புடையில் ஆகித்துக் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. குடும்பத்துக்கேற்ற நற்பண்புடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணையாவாள்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு இந்த காலத்து பொட்ட பிள்ளைக்கு போட்டு சொன்னா, அவன் சம்பாதிச்சு வர 20,000 25,000 கரண்டுக்கு, வீட்டு வாடகைக்கு, குடிக்கிற தண்ணிக்குமே சரியா போயிடும், சோத்துக்கு என்ன நான் நாலு வீதியில 4 தெருவில் போய் தட்டேந்தி பிச்சை எடுக்குதான் கேட்பா. இல்லைங்களா? கேட்பாங்களா இல்லையா? அப்ப அந்த குறளை இந்த காலத்துல பெருநகர்களுக்கு பொருந்தாத போயிடுச்சு பார்த்தீங்களா? கிராமம் சார்ந்த நகரங்கள்ல ஓகே. அதுலயும் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் எங்க பார்த்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள், அதுக்கு அந்த பராமரிப்பு செலவுல ஒரு காசு வாங்குவாங்க இல்லைங்களா? அதனால ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 2லிருந்து குறைந்த வருமானம் உள்ள ஜாதகராக இருந்தால் பெரும் நகரங்களில் படிச்சுட்டு வேலை பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை, வருமானம் உள்ள வாழ்க்கை துணை அமைவது சிறப்பு. ஆனாலும் என்னதான் 2 பேரும் வேலைக்கு கிடைக்கும் பார்த்தா பெரும்பாலும் அப்படித்தான் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா என்னதான் வேலைக்கு போனாலும், சம்பாதிச்சாலும், வாழ்ந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தாய் அன்பு கிடைக்காம பெரும்பாலும் கிடைக்காது இல்லைங்களா? அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது, அப்படி படிச்சு மாலையில் வீடு திரும்புகிற போது அந்த தாயின் முகத்தை பார்க்கிற போது ஏற்படுகிற அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தினுடைய ஆரோக்கியத்தை சொல்லுது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் அது பேசினா அது ஒரு தனியே ஒரு காணொலி போட்டு போகணும் இல்லைங்களா? அப்போ 7ஆம் அதிபதி 2லே இருப்பது ஆண் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நடுத்தர வருமானம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வருமானம் கிடைக்கிறது ஒரு விதி. அது விதி அந்த ஜாதகர்களுக்கு, அந்த அப்படிப்பட்ட வருமானம் உள்ளவர்களுக்கு அது ஒரு உதவியாகவும் உபயோகமாகவும் இருக்கும் இல்லைங்களா? 2 பேரும் சம்பாதிச்சு உழைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா இதுல பாருங்க, இன்னொன்னு, இந்த 7ங்கிறது வாழ்க்கை துணை குறிக்குது இல்லைங்களா? வாழ்க்கை துணையின் வந்த உடனே எந்த ஒரு ஆணுக்கா இருந்தாலும் கணவன், பெண்ணுக்கா இருந்தால் மனைவி, எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கலாம், அத்தனை மிக முக்கியமானது 7. ஏன்னா ஒரு மனிதனுடைய அடுத்த கட்டத்துக்கு ஆணையும் பெண்ணையும் நகர்த்தி செல்லுவது அந்த 7ஆம் இடம். கணவன், குழந்தைகள், மனைவி, குழந்தைகள் இல்லைங்களா? இப்போ அந்த 7க்குள்ள கொண்டு என்ன வச்சிருக்கிறான்? ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவன். அப்போ அந்த திருமண ஸ்தானம், களத்திர ஸ்தானம், அங்க 2 பேர்த்தையும் இணைக்கிறான், ஆணை பெண்ணையும் இணைக்கிறான். உடலால் இணைத்து தாம்பத்திய சுகத்துக்கு ஈடுபட வைக்கிறான் இல்லைங்களா? அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாக தனக்கான சந்ததியை, தனக்கான வாரிசை உருவாக்க வைக்கிறான் கடவுள். அப்போ அங்க அவர்கள்
திருமணத்தின் மூலமாக தாயாகிறார்கள், தந்தையாகிறார்கள். அதன் மூலம் ஒரு உயிருக்கு ஒரு ஜீவனுக்கு உயிர் தருகிறார்கள், மூச்சை தருகிறார்கள். தனக்கான சந்ததிக்கு, தனக்கான வாரிசுக்கு உயிரை, மூச்சை தருகிற இடம் 7 தாம்பத்திய சுகத்தின் மூலமாக. ஆனா அதே 7 தான் இன்னொரு தனக்கான சந்ததிக்கு உயிரை தருகிற அந்த ஜாதகரை, நானா இருந்தால் யாரா இருந்தாலும் நம்மன்னு வச்சுக்க, நமக்கு இன்னொரு சந்ததிக்கு, வம்சத்துக்கு, வம்ச விருத்திக்கு, வாரிசுக்கு உயிரை தருகிற நமக்கு, அவர்களுக்கு மூச்சை தருகிற நமக்கு, நம்முடைய உயிரை எடுக்கிற இடமும் அந்த 7 தான். நம்முடைய மூச்சு நின்று போகிற இடமும் 7 தான். மாரகஸ்தானம், மரணஸ்தானம். ஆண்டவன் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? 7க்குள்ளேயே ஆணும் பெண்ணும் கலக்கிற இன்பத்தையும் வைத்து, அதன் மூலம் தனக்கான வம்ச விருத்தியும் வைத்து, அதுக்குள்ள தனக்கான முடிவையும், நமக்கான முடிவையும் அந்த 7க்குள்ள வச்சிருக்கான். இன்பம், துன்பம் ரெண்டையும் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஒரு பழைய நடிகர் சிவாஜி கணேசனுடைய படத்துல ஒரு பாட்டு கவியரசு எழுதுது. ஒன்றே சொல்வான், ஒன்றே செய்வான், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. இதுதான் எனக்கு நினைவிற்கு வருகிறது. 7க்குள்ளே ஒரு மனிதனுக்கான இன்பத்தையும் வைத்திருக்கிறான், அந்த மனிதனுடைய முடிவுக்கான துன்பத்தை வைத்திருக்கிறான். இதுதான் ஆண்டவன் கட்டளை, ஆண்டவன் ரகசியம், இறை ரகசியம் இல்லைங்களா? இந்த கட்டளைக்கு உட்பட்டுத்தான் எந்த உயிரும், எந்த மனித உயிரும் வாழ முடியும் இல்லைங்களா? அப்ப அந்த 7 மாரகத்தை தருமா அப்படின்னா தரும். ஓ, அப்ப எப்ப தரும்? 7ஆம் 2 இருக்கிற 2 மாரகத்தை குறிக்க, 7 மாரகத்துக்கு. அப்ப 7ஆம் 2 இருக்கிற எப்ப தரும்? மாரகத்தை கொடுத்துருமா, செத்து போயிருமா, என் மேலாவத்து போயிருமா அப்படின்னு கேட்டா, அந்த திசை வந்தா தான் அது நடக்கும். ஓ, அந்த 7ஆம் இட தசையா? 7ஓ 2ஓ எது வந்தால் வாழ்க்கை துணைக்கோ அல்லது ஜாதகருக்கோ. ஓ, அப்ப 7ஆம் 2 தசை வந்தா நாமளோ அல்லது நம்ம வாழ்க்கை துணை செத்து போயிருமா அப்படின்னு கேட்டா, அப்படியும் இல்லை. அப்படியும் இல்லையா? பின்ன எப்படி? அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை, எப்படி அப்படின்னு கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மாரகத்தை தருமா அந்த தசை வரும்போது, அல்லது மாரகத்துக்கு ஒப்பாடு துன்பத்தை தருமா? அந்த துன்பமும் கூட நாம் கடந்து செல்லுகிற, அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சமாளிக்கிற அளவுக்கு துன்பமா இருக்குமா, அல்லது சமாளிக்க முடியாத துன்பமா இருக்குமா? இது எல்லாமே அந்த 7ஆம் அதிபதி 2ல் இருக்கிற அந்த ஜாதகருடைய லக்னாதிபதியை பார்க்கணும், 8ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும், 8ஆம் அதிபதியை பார்க்க வேண்டும், சனி பகவானை பார்க்கணும். என்னைக்கு இருந்தாலும் மனிதன் பிறக்கிற போதே முடிவும் உறுதியாகி விடுகிறது. ஆனால் எப்போ அது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆனா அந்த 7ஆவது 2லிருந்து அந்த தசை வந்தால் மாரகமும், மாரகத்துக்கு ஒப்பான துன்பமும் நேரும், அது உறுதி. ஆனா அந்த தசை வந்தாத்தான், அதுவும் மாரகமா துன்பமா, துன்பமும் குறைவான துன்பமானா, லக்னாதிபதி அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 8ஆம் பாவாதிபதி, ஆயுள் ஸ்தானம்ங்கிற 8ஆம் பாவாதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதியான 8ஆம் அதிபதி, ஆயுள் காரகரான சனி பகவான், இவ்வளவு பேரையும் ஆய்வு செய்தால்தான் என்ன பலன் என்பதை அந்த ஜாதகருக்கு நாம் தீர்மானித்து சொல்ல முடியும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்புடன் சொல்லி, அடுத்த காணொளியில் 7ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்று எனக்கு தெரிந்த கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.